வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 4/1/2024 மார்கழி 19 வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தைரியமாக கண்டிப்பாக எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் காணப்படும். சுபகாரியத்திலிருந்து சிக்கல்கள் படிப்படியாக விலகுவது கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பு. பணத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி காணப்படும். புதிய முதலீடுகளுக்கு தயாராகி இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் டக்கென்ற இந்த முதலீடுகளை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்றத்தை தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று நிவர்த்தி காணப்படும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் நிமித்தமாக நல்ல முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயம் அனுகூலமான சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். இரத்தபந்த உறவுகளுடன் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் போதும். வாகன அமைப்பில் அற்புதமான மாற்றங்கள் காணப்படும். பெரியவர்களுடன் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். பெரியவர்களுடைய தேகாரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மையான சூழ்நிலையை பெற்றுத்தரும். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். உத்தியோக நிமித்தம், தொழில் நிமித்தம், வியாபார நிமித்தம், படிப்பு நிமித்தமாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலை தீர்த்து கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலே காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. குடும்ப விஷயத்தில் சனியுடைய ஸ்தானம் சரியில்லை என்பதனால் குடும்பத்தில் கோபதாபங்களை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய சிம்மத்திற்கு வெளியிடத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் நிச்சயமாக காணப்படும். தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். எதிரிகள் விஷயத்தில் அந்த பதட்டம் படிப்படியாக குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். லாபம் அனுகூலம் காணப்படும். தொழில் ஏற்றம் காணப்படும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக குறையும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை சனியால் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தை தரும். நீண்ட நாட்களாக தொழிலில் இருந்த சங்கடங்கள் மாறி டக்கு டக்கென்று தொழில் அமைப்புக்கு ஏற்றம் அனுகூலம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், விரயங்கள் எல்லாம் காணப்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள், நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்கு உண்டான அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்வது, மனதில் இருந்த பாரத்தை குறைக்கக்கூடிய
அற்புதமான அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள், திடீர் அதிர்ஷ்டம், யோகத்தையும் அனுகூலத்தை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் டக்கென்று ஏற்படும். இழுபறியாக இந்த நிலைமைகள் மாறும். குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களை ஏற்கக்கூடிய பயணங்களாக காணப்படும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வதும் மிகப்பெரிய சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருந்தால் சில சோம்பல்கள் காணப்படும். படபடப்பு வேண்டாம். எல்லாவற்றிலும் மேலதிகாரிகள் மற்றவர்களெல்லாம் உங்களுக்கு எதிராக பேசுவார்கள். உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் விஷயத்தில் பதட்டம் காணப்படும். ஆவேசப்படுவதோ கோபப்படுவதோ கூடாது. நான் எவ்வளோ செய்தேன், எனக்கு ஏன் இப்படி செய்கிறார்கள் என்ற எண்ணத்திலிருந்து மாறுவது நன்மையான அமைப்பை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகள் விஷயத்தில் மிக கவனமாக பார்த்து கொள்வதும், தேகாரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கிறதும், பயணங்களில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படக்கூடிய அமைப்பும், தஸ்தாவேஜுகள் மற்ற விஷயத்தில் மிக கவனமாக. உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயம் அனுகூலமான அமைப்பு. எடுத்த காரியத்தில் ஜெயம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற அனுகூலமான அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் மட்டும் சிறிய வாக்குவாதங்கள் கூட வேண்டாமே. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.